Hello, hi everyone. Thank you so much for taking time to just click this episode and start it. And special hi to all my consistent listeners. So I welcome you all to the second episode of my soft corners where we don't rush the feeling, and it goes like reality shows, a trick or a treat. Okay, I was literally traumatized on the particular incident, Kapro. I guess you all know which exact reality show I'm talking about. இப்போ லிட்ரலி இன்டர்நெட் பஸ் இஸ் திஸ் ரியாலிட்டி ஷோ. நம்ம பார்த்த எபிசோட்ஸ் ஆகட்டும், நம்ம பார்த்த நிறையா ரியாலிட்டி ஷோஸ் இருக்கலாம், வேறு என்டர்டைன்மெண்ட் இஸ் த கோர் பர்பஸாக இருக்கலாம். இவ்வளோ வேர்ஸாக, இவ்வளோ கார்னர்டாக, இவ்வளோ ரீஷேப்டாக நான் இருந்து பார்த்ததே கிடையாது. லைக் ஒன் ஆஃப் த வெரி வேர்ஸ்ட் எபிசோட் தட் ஐ வாட்ச்ட், ஐ மீன் த வேர்ஸ்ட் சீசன் ஐ குட் சே, பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி, எனக்கு தெரியல ஹவு டு எக்ஸ்பிரஸ் திஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஸோ ட்ராமடைசிங் இந்த மாதிரி ஒரு குவைட் லாஸ் ஆஃப் ஹியூமனிட்டியை பார்க்குறது அப்படிங்கிறது. நேற்று நைட் இந்த எபிசோட் ஆக்சுவலி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வை தி டெலிகாஸ்டட் இட், பட் எல்லா டெலிவிஷன்ஸ் ஆகட்டும், தே ஆல் டூ திஸ் ஃபார் டிஆர்பி, ரைட்? பட் ஐ திங்க் இது ஒரு விதத்தில் நல்லது தான், பிகாஸ் வி ஆல் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட். ஏன்னா இப்போ ஒரு வேளை டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா வி வுட் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் அசம்ஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அண்ட் பர்டிகுலராக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அண்ட் குட் தட் தே ஹவ் டெலிகாஸ்டட் இட் அண்ட் தேர் வர் லாட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் வெரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அண்ட் அது எல்லாத்தையுமே தே ஹவ் ஜஸ்ட் கட். அண்ட் இட்ஸ் ஸோ ட்ராமடைசிங் டு சி ஆல் திஸ். இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் வந்து ஐ மீன் அங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து அவங்களோட பிஹேவியரை தான் சேஞ்ச் பண்ணுது, கேரக்டர் கிடையாது. ஆப்வியஸ்லி எல்லா பீப்புளுமே அரண்ட் க்ரூவல் பை நேச்சரில். ஐ மீன் இந்த சர்வைவல் வந்து ரொம்ப கேமிஃபைடாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாறினதுனால எம்பத்தி ரொம்ப ஆப்ஷனல் ஆகிடுது. லைக் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஹியூமன்ஸ் தான் அப்படிங்கிறத வி டோன்ட் ரிமெம்பர். லைக் அவங்கள நம்ம கார்னர் பண்ணுறது, அவங்க ஹியூமன்ஸாகவே வி ஆர் நாட் ட்ரீட்டிங். அவங்க வந்து ஒரு அப்டக்கிள்ஸாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் தட் இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்க விஷயம். ஃபைனலி காட் அ சான்ஸ் டு சே அபவுட் திஸ். கைண்ட்னஸ் பிகம்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டி ஷோஸில் வந்து ஆஃபன் இந்த எம்பத்தியை வந்து ரொம்ப வீக்னஸாக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம பீப்புள் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் அதர் பீப்புள் ஃபர்கிவ் தெம் அப்படின்னா தேர் சீன் அஸ் தேர் நாட் பிளேயிங் வெல், அந்த டேக் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் constraints or conditions which make people this long. I mean இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 days கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து, இந்த ரியாலிட்டி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த 100 daysமே the contestants are being watched, right? So constant cameras இருக்கிறப்போ we only create performance, அந்த authenticity வந்து இருக்கவே இருக்காது. நம்ம ஆடியன்ஸ் ஆகட்டும் we only start acting for their reaction. ட்ரூத் என்ன அப்படிங்கிறது தோ தி டெலிகாஸ்டட் லைவாக இருந்தாலும் இட்ஸ் வெரி டிஃபர்ட். யூ ஆல் நோ தேட், ரைட்? ஸோ ஹியூமனிட்டி வந்து ரொம்ப குவைட்டர் ஆகிடுது தேன் திஸ் ட்ராமா. அண்ட் குவைட் திங்ஸ் டோன்ட் கெட் த ட்ரெண்ட் ஸ்டஃப் திங்கில். அண்ட் ஐ ஆல்சோ ஹவ் ஃபெல்ட் தட் த கோல் வந்து டூயிங் த ரைட் திங்லேருந்து the goal shifts from do the right thing to do the effective thing. எது ரைட்டுங்கிற பற்றி நம்ம பேசுறது கிடையாது, எது எஃபெக்டிவாக இருக்கும், எது பண்ணால் we can achieve this அப்படிங்கிற மாதிரி, we can win that game அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறப்போ எத்திக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது. ஸோ ஐ மீன் கான்ஃப்ளிக்ட் தான் வந்து இங்கே ரிவார்டாக நம்மளுக்கு தெரியுது. என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கு. தோ தேர் a lot of drama and நிறையா participants வந்து they say that it's, some people also addressed that one participant who is the victim there as she's overreacting or doing drama kind of thing. என்னவா வேணால் இருந்துட்டு போட்டும், நம்ம லைவ் ஆகட்டும், நம்ம வி வாட்ச் இன் தேட் கேமரா ட்ரூத் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து அந்த ஃப்ளோரில் இஃப் ஷி ஹேட் புட் ஹர் லெக் டவுன் ஷீ இஸ் அவுட் ஆஃப் த கேம். அதுக்கப்புறமும் கூட அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஐ மீன் த அதர் டூ புஷ்ட் ஹர் அவுட். எங்கெங்கே போச்சு ஹியூமனிட்டி? சீரியஸாக இது வந்து கேம்காக நீங்கள் சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் they both were laughing, they both were literally imitating her
அண்ட் தேவர் லாஃபிங். நம்மளோட ஐடென்டிட்டி என்ன ஆகும் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதில் ரொம்ப அடங்கியிருக்கு. அண்ட் நம்மளோட ஒவ்வொரு அட்டென்ஷனும் தான் அவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருக்குல்ல. ஐ மீன் இது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் எண்ட் ஆஃப் தட் சீசன், ஓகேவா? ஸோ வி ஆல் நோ தேட். பட் ஆனால் அவ்வளோ வரைக்குமே ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ ஹவு தேட் டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் கேம். ஸ்டார்டிங்லேருந்து தே வர் வெரி மச் அக்ரெசிவ். ஐ டோன்ட் நோ வேர் அவங்களுக்கு வந்து ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியுமா, இல்லை தே நோ அபவுட் இட் அண்ட் தே ஜஸ்ட் ஆக்ட் ஃபார் வின்னிங் த கேம் ஆர் தே ஜஸ்ட் டூ எவ்ரி திங் ஃபார் மணியான்னு எனக்கு தெரியல. அண்ட் ரியல் லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட்ல. லைக் பிரிங் இட் ஹோம் சாஃப்ட்லி. ஒர்க் பிளேசஸ் ஆகட்டும், இந்த அகடமிக் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை கம்பேரிசன் கல்ச்சராக இருக்கட்டும், இவ்வளோ வந்து ரியாலிட்டியை பற்றி பேசுகிறப்போ இட்ஸ் நாட் திஸ் பேட். ஸோ யா, என்னதான் இருந்தாலும் வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சூஸ் ஹியூமனிட்டி. நம்ம இவ்வளோ தூரம் இப்படி பேசிட்டு இதுக்கப்புறம் நம்ம அவங்கள வந்து கார்னர் பண்ணுறது இஸ் நாட் ரைட். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, they are out of that particular season now and they are out of that game. They both were issued red cards and they were just out. இப்போ they are in home இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து they obviously wish to start a new life. As I mentioned earlier, அவங்களோட கேரக்டர் இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ப்ரெஷர்னால some kind of behavioral changesனால தான் அவங்க இந்த பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நம்பணும். அண்ட் தே ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ரியலைஸ் இட் அண்ட் இட்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த சீசன் முடிஞ்சக்கப்புறம் ஹவு தே ட்ரீட் த விக்டிம் அண்ட் எப்படி இதை ஸ்மூத்தாக சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. பட் வாட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ்? நம்ம ஆடியன்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, we should not be in a position to prick them. இன்னுமே போயிட்டு நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம திருத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷனே நம்ம விட்டுறலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மேபி எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஜஸ்ட் சொல்லுங்கள். லைக் நாட் டு வி ஆல் செலிப்ரேட்டட் இட். அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் தட் தே போத் ஆர் அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு. பட் ஆஃப்டர் தட் அவங்க லைஃப்பை வந்து அவங்க ரீஷேப் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி நேஷ்னல் டெலிவிஷன் ஷோ. இதை வந்து இதில் இப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கிட்டு அவங்க வெளியே வந்து தே ஷுட் ஸ்டார்ட் தேர் லைஃப் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஹோலாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக லெட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீஷேப் ஹவு தே ஷுட் பிஹேவ். Let them realize it. Let them go and change what they have. We can't change it. Let them just realize and go change what wounds they have created. ஸோ இதுதான் நம்ம ஹியூமனிட்டி காட்டுற டைம். நம்ம எவ்வளோ அவங்கக்கிட்ட ஹியூமனிட்டி இல்லைன்னு பேசணும் அப்படின்னா இட்ஸ் ஆர் டைம் டு ஷோ தேட். அவங்க 2 பேர் லெட் தெம் டேக் தேர் டைம் அண்ட் ஹீல். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கிட்டுமே சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் prick them and இதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆர் டைம் டு let them give and take their space and heal. ஸோ அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். த தம்மம் இன் லைஃப். நம்ம எல்லாருக்குமே நம்ம பர்த்லேருந்து வி ஆல் ஹாவ் தட் பர்பஸ், ஓகேங்களா? அதாவது அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும் த்ரூ அவுட் அ லைஃப் ஜேர்னி. வி ஆல் நோ தட் லைஃப் இஸ் ஜேர்னி, நாட் அ டெஸ்டினேஷன். இந்த லைஃப்பில் என்ன டெஸ்டினேஷன் கேட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் த்ரூ அவுட் த ஜேர்னி தான் சொல்ல முடியும். வி கான்ட் சே ஹோல் நியூ டெஸ்டினேஷனில் இங்கே நான் ரீச் பண்ணால் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணப்போ தேர் வில் பி சம் பாயிண்ட் வேர் நம்ம இன்ஸ்டிங்க்ட் கிட்டே நமக்கு ஃபீல் ஆகும்ல, லைக் திஸ் இஸ் த தம்மம், திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல் ஷுட் ஒர்க் அப்பான் இட். சாரி. அந்த தம்மம்மை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறப்போ அந்த ஜேர்னியில் நிறைய ஹியூமன்ஸை எம்பத்தியோட சிம்பத்தியோட நம்மளோட ஜேர்னியில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். அண்ட் அட் த எண்ட் அது எதுவாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் திங் தட் நம்ம மித்தவங்களுக்கு பண்ணுற ஒரு அவார்ட் ஒரு மித்தவங்களுக்கு சூஸிங் டீசென்சி வித்தவுட் ரிவார்ட் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் தான் இருக்கும். ஈவன் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கப்போ கூட ஸ்டேயிங் ஹியூமன், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட் வென் வி ஃபிகர் அவுட் தட் தம்மம் இன் லைஃப். ஸோ ஐ கெஸ் நம்மளோட ஜேர்னி டுவர்ட்ஸ் தட் லெட் இட் பி வெரி ஹியூமன், லெட் இட் பி வெரி காம்.
நம்ம கூட இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கணும். பீயிங் கைண்ட் இஸ் நாட் அட் ஆல் அ டிஸ்அட்வான்டேஜ். ரியாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மேக் தட் கால் இன் லைஃப். அண்ட் இந்த குவைட் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம வி ஷுட் கேரி இட் த்ரூ அவுட் அ லைஃப் அண்ட் ஃபிகர் அவுட் தட் தம்மம். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹியூமனிட்டி விச் வின்ஸ். எல்லாத்தையும் தாண்டி, எல்லா அக்ரெஷனையும் தாண்டி, இட்ஸ் ஆல்வேஸ் த ஹியூமனிட்டி தட் வின்ஸ். அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட, வி ஆல் நோ, ஐ திங்க் யூ ஆல் நோ வாட் பேராலிம்பிக்ஸ் இஸ், ரைட்? பேராலிம்பிக்ஸ்ங்கிறது, ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, இட்ஸ் அ லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் ஃபார் டிசேபிள்ட் athletes. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் கூட we can see a lot of people, ஐ மீன் அந்த மெடலை வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி they help each other. சீரியஸாக லிட்ரலாக நான் லைவாகவே அந்த வீடியோஸ் கூட நான் பார்த்துருக்கேன். லைக் வேர் பீப்புள் ஹெல்ப். அதாவது இப்போ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரிலே ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். an athlete இந்த பேராலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒருத்தவங்க வில் பி ரன்னிங் அண்ட் அவங்க கூட there will be lot of பார்ட்டிசிபென்ட்ஸில். அந்த மாதிரி டைமில் when யாராவது ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த எண்ட் பாயிண்ட்டை போகணும்னு அவங்க நினைக்கல. அந்த பர்சன் கூட, அப்படி இருக்க ஒரு பர்சன் கூட அவங்க வெயிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி விட்டுட்டு they both ran and crossed that finish line. அங்கே மாதிரி பீப்புள் கிட்ட கூட we have that humanity. ஐ மீன் நான் ஏன் அந்த அந்த இந்த இன்சிடெண்ட்டை ரொம்ப மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, they are very, அவங்க நம்மளை விட ரொம்ப அதிகம். சீரியஸாகவே they are children of God. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் they are in a position where people judge them very easily. அப்போ கூட they chose humanity. அப்போ கூட they chose that quite human sense that we all need in our life. So yeah, that's seriously how I want to end this episode. They are just playing to win, losing something else. ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு பார்க்கறது இல்லை ரியாலிட்டி ஷோஸ் நம்ம அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோமா? நம்ம ப்ரெஷர் எப்படி பீப்புளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம வி ஆர் வாட்சிங்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே அண்ட் ஹியூமனிட்டி தான் அட் த எண்ட் இட்ஸ் கோயிங் டு வின் ஆல் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி we have come to the end of the episode and thank you so much for watching.